ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக கோழி பண்ணை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதை வந்து யாருமே பார்க்காம நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து எப்படி பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் மூலமாகவும் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு பண்ணை ஒருத்தர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதுவும் நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணுன்னா, அவருடைய மனசை ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆளாக இருக்கணும். மிகவும் பொறுமைசாலியாக இருக்கணும். ஏன்னா இந்த நாட்டுக்கோழி பண்ணைங்கிறது வந்து எடுப்பில் வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குற ஒரு தொழிலாகவே இருக்காது. அதனால் அதில் ஏற்படுகிற நஷ்டத்தை தாங்கிக்கிற மனப்பக்குவமும் மனசை கட்டுப்படுத்துகிற ஆளாகவும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவருக்கு எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். இந்த 1 இயருக்குள்ளே. அப்போது அதை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. நிறைய பேர் இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் நாட்டுக்கோழி வளர்க்க போகிறேன், பண்ண முறையில் வளர்க்க போகிறேன், அதுவும் என்னுடைய முதன்மை தொழிலாக பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எதையும் தாங்கும் இதயம் உள்ளவராக கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, லாபத்துக்காக நான் காத்திருந்து தான் சம்பாதிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்க முடியும். அல்லது 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னா, கோழியாக வாங்கி வளர்க்குறவங்க 6 மாதத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்ஸ் வாங்கி வளர்க்குறவங்க அந்த சிக்ஸ் வளர்ந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எக்கு விட்டு அதுலேருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி எடுக்கிறோன்னு நினைக்கிறவங்க 1 இயர் வந்து நீங்கள் காத்திருந்து லாபம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்ச உடனே பண்ணி ஆரம்பிச்சிடவே கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பிளானிங் பண்ணணும். அதே போல் வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கேயும் வேணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது தட் மீன்ஸ் ஷெட்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இங்கே அதை பண்ணக்கூடாது. கோழிப்படையில் விசிட் மட்டும் தான் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்டார்டிங்குமே ஷெட்டு போடுறதோ, இடம் வாங்குறதோ, இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இல்லை போக்கியத்துக்கு பிடிக்க போகிறீங்க, அது எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி உங்கள் வில்லேஜுக்கு அருகில் இருக்கிற பண்ணைகளை போய் நீங்கள் விசிட் பண்ணணும். நான் வந்து பண்ணையை விசிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னையில் இருக்கேன், நான் போய் கன்னியாகுமரியில் விசிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வேறு, அங்கே இருக்கிற தட்பவெப்பநிலை வேறு, அங்கே இருக்கிற பொருளாதாரம் வேறு. ஏன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து வித்தியாசம் மாறுபடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எங்கே பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் 4 பக்கத்துலேயும் நீங்கள் இருக்கிற பண்ணைகளை போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் வெளியில் போய் விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கேட்கலாம். எவ்வளோ ஆரம்பிக்க போகிறாங்க, ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜும் கிடைக்கும். ஒரு ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும். அந்த நட்பு வட்டாரம் உருவாகிடுச்சுன்னா நீங்கள் விற்பனை வாய்ப்பின் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் 100 கோழி கேட்குறாருன்னா உங்கள்கிட்ட 50 தான் இருக்குன்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து ஒரு 50 வாங்கி பியூரிட்டி ஒரே சேமாக ஃபீல்டாக வச்சுருந்தீங்கன்னா, சேம் ப்ரீடாக வச்சுருந்தீங்கன்னா கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும். அப்போ அவரு வந்து ஏதாவது அதிகமாக சேல் தேவைப்படுதுன்னா அவரும் உங்களுக்கு வந்து கால் பண்ணி வாங்கி கொடுப்பாரு. இதை நீங்கள் முதல்ல வந்து சுற்றி எல்லா பண்ணையும் விசிட் பண்ணிவிட்டு கோழிகள் என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணும். அதுக்கான மெடிசன் என்னென்ன, இல்லைனா நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பு முறைகள் என்னென்ன பண்ணணும், பண்ணையை எப்படி ஆரம்பிக்கணும், எந்த டைரக்ஷனில் பண்ணைகள் கட்டணும், பண்ணை கட்ட எவ்வளோ எஸ்டிமேஷன் ஆகும், நம்ம இவ்வளோ அமௌண்ட் போடுறதுக்கு இப்போ நம்மள்ட்ட அமௌண்ட் இருக்கா, அப்படி நம்ம கடன் வாங்கி போடுறதா இருந்தால் போட்டு நம்மளால் சமாளிக்க முடியுமா, ஏன்னா நமக்கு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு, குறைஞ்ச 6 மாதம் கழிச்சு தான் ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும், அதை சமாளிக்க முடியுமா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கணும். இதே போல் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக இது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி 5 விற்பனையும் விசிட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு ஒரு நட்புறதை உருவாக்கிட்டு இந்த மாதிரி என்னென்ன நோய்கள் கோழிகளுக்கு வரும், அது எப்படி நோய் மருந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து நோய் வராதுக்கு முன்னாடி தடுப்பு விஷயங்கள் என்னென்ன, அதாவது வேக்சினேஷன்ஸ் பண்ணலாமா இல்லை இயற்கை முறையில் ஏதாவது பண்ணலாமான்னு செக் பண்ணிவிட்டு இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் விற்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஓகேங்களா? சில பேர் பார்த்திங்கன்னா கோழியெலாம் உற்பத்தி பண்ணிவிடுவாங்க, பட் எங்கே விற்கணும்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்க எங்கெல்லாம் பக்கத்தில் கறிக்கடைகள் இருக்குதுன்னு விசிட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் எங்கேயாவது ஆடு மாடு கோழி சந்தைகள் நம்ம வில்லேஜ் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும். ஏன்னா உற்பத்தி பண்ண பொருளை விற்றா தான் லாபம். நான் உற்பத்தி பண்ண கற்றுக்கிட்டேன், எனக்கு விற்க தெரியலன்னா அப்போ எனக்கு லாஸ் தானே. அதனால் நான் உற்பத்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் எப்படி சேல் பண்ணணுங்கிறத நான் கண்டிப்பாக கற்றுக்கணும். கற்றுக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பக்கத்தில் எங்கெல்லாம் சந்தைகள் இருக்குது, கறிக்கடை எங்கே இருக்குது, அவங்க வாங்கிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் விசாரிக்கணும். சொன்ன மாதிரி பண்ணையில் விசிட் பண்ணுறீங்கள, அவங்கள்ட்டே ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள கூட விசாரிக்கலாம். விசாரிச்சாலும் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் அப்படி தான், நம்ம கஸ்டமரை போய் இன்னொருத்தவங்க கேட்கும்போது எங்கள் ஆமாங்க விட்டு வாங்கிட்டு இருக்காட்ட கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு ஆள் நமக்கு கோழி கொடுக்க ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு என்ன டிமாண்ட் பண்ணுவார், எப்பா எனக்கு அந்த ரேட்டுக்கு வேண்டாம், இந்த ரேட்டுக்கு கொடு, அவர் தரங்கிறாரு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணும்போது அது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால் மேக்ஸிமம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, இதுதான் காரணம். ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா வடிவேல் சொல்வார் தவிர கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட மாட்டார். ஓகேவா? அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். இது நான் சொல்லது இல்லாமல் நான் எப்படி ஆரம்பித்தேன், எப்படி பண்ணேங்கிறத பொறுத்து தான். அதுக்கப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஷெட் போட ஆரம்பிக்கலாம். ஷெட் எப்பவுமே வந்து காத்தோட்டம் பேஸ் பண்ணி தான் போடணும். கிழக்கு மேற்காக தான் போடுவாங்க எப்பவுமே. ஓகேவா? ஏன்னா வடக்கு தெற்காக காற்றடிக்கும் போது உள்ளே இருக்கிற அந்த கோழியோட ஸ்மெல்லு எல்லாமே வெளில போயிடும். அப்புறம் ஒரு காத்தோட்டமாக இருக்கும், நல்லா சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும். அதுபோல் மழை தண்ணியும் சாரல் வந்து பெருசாக படாது. தெற்கு வடக்கு ஓப்பனிங் வச்சு கிழக்கு மேற்காக போட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து மழை சாரெல்லாம் படாது. அதுவும் ஒரு நல்ல டெக்னிக்கு. அதுக்கப்புறம் வந்து கோழிகள் மேயறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஊருக்கு நடுவில் நீங்கள் அதாவது குடியிருப்புக்கு நடுவில் நீங்கள் போடணும் அப்படின்னா அது வந்து பின்னாடி பிரச்சனை ஏற்படுத்தும். ஏன்னா ஸ்மெல், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்மெல் அடிக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கார்ப்பரேஷன்லேயோ இல்லை கார்ப்பரேஷன்லையோ நகராட்சியிலையோ இல்லை பேரூராட்சி அந்த ஆஃபீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் குடியிருப்புகளுக்கு மத்தியில் கோழி பண்ணை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பிரச்சனை வரலன்னா ஓகே, பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஷிஃப்ட் பண்ணணும். அங்கே நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் குடியிருப்புகள் நமக்கு எதிர்ப்புகள் வருமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வளர்க்க போகிறீங்களா மேய்ச்சல் விட போகிறீங்களான்னு பார்க்கணும். அடைச்சி வளர்க்குறது ஈஸி, அது தீவனம் மட்டும் போட்டு வளர்த்துருவீங்க. மேய்ச்சல் முறையில்ங்கிறப்போ அடுத்தவங்க வீட்டுக்கு போச்சுன்னா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களாங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். இது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் உள்ள விஷயங்கள். நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் வீடியோ லென்த் அதிகமாக போயிட்டே இருக்குது. இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.